அடுத்ததாக விரைவு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். புயல் மற்றும் மழை பாதித்த பகுதிகளில் நோய் தடுப்பு பணிகளை மேற்கொள்ள 60 நடமாடும் மருத்துவக் குழுக்கள், 76 கொரோனா மாதிரி சேகரிப்பு குழுக்கள் உள்ளிட்டவற்றின் சேவையை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார். சென்னை அரசு ஓமந்தூரார் பல்நோக்கு மருத்துவமனையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு பிறகு பேசிய அவர், இதுவரை டெங்கு நோய் பாதிப்பு ஏதும் ஏற்படவில்லை என கூறினார். மேலும் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். எண்ட் பாயிண்ட்லையும் சோர்ஸ் பாயிண்ட்லையும், அதாவது எல்லா இடங்கள்லையும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து நீரேற்று நிலையங்கள், குறிப்பாக சுகாதார ஆய்வாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு குளோரினேஷன் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்றத நாங்கள் அறிவுறுத்துகிறோம். இன்னும் சொல்லப்போனால் தனியார் லாரிகள் இந்த மாதிரியான புயல் காலங்களில், மழை காலங்களில் மழைநீர் வடிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் எங்கேனும் குளோரினேஷன் இல்லாமல் வாட்டரை அவங்க டிரான்ஸ்மிட் பண்ணால் அந்த லாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்படுகிறது சுகாதாரத்துறை மூலமாக. பாஜக அழுத்தம் காரணமாகவே ரஜினி கட்சி தொடங்குவதாக அறிவித்துள்ளார் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். அம்பேத்கரின் 64ஆம் நினைவு நாளை முன்னிட்டு சென்னையில் உள்ள நாம் தமிழர் கட்சியின் அலுவலகத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சீமானிடம் ரஜினியின் அரசியல் வருகை குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், மாஸ்க் போட்ட மோடிதான் ரஜினி என்று கூறினார். கருணாநிதி, ஜெயலலிதா இருந்தபோது கட்சி தொடங்கி களம் கண்ட விஜயகாந்த் ஒரு வீரர் என்றும் சீமான் குறிப்பிட்டார். நான் உறுதியாக நினைக்கிறேன். ஏன்னா அது அமித்ஷா வந்துட்டு போன பிறகு முதல்ல அவர் ரசிகர்களை சந்தித்து பேசும்போது அந்த மனநிலையில் அவர் இல்லை. ஆனால் திடீர்னு இப்போ இல்லைன்னா எப்போ அப்படின்னு அவர் சொல்லிட்டு வர்றாரு. அது நம்ம மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறாரு. பாஜகவே தானே அவர் முகமாக இருப்பார். மோடி வேற மாஸ்க் போட்டு வர்றாரு, அவ்வளோதான். குற்றாலம் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியும் குளிக்க அனுமதி இல்லாததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். குற்றாலம், செங்கோட்டை, புளியரை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக தொடர் மழை பெய்தது. இதனால் குற்றாலத்தின் பிரதான அருவியான மெயினருவி, ஐந்தருவி, புலியருவி, பழைய குற்றாலம், சிற்றருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. தற்போது கொரோனா ஊரடங்கால் தடை தொடர்வதால் அருவியில் குளிக்க முடியாமல் சுற்றுலா பயணிகள் புகைப்படம் மட்டும் எடுத்துச் செல்கின்றனர். தண்ணியில் குளிக்க விட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதை எதிர்பார்த்து தான் வந்தோம். பார்த்தா அதுவும் உள்ளே விட மாட்டேன்றாங்க. வெறும் ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போகலான்றாங்க. அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்குது. கிளைமேட் செம்மையாக இருக்குது. இந்த மழைக்கெல்லாம் உள்ளே இருந்தாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். எப்படியாவது வரவங்களாவது குளிக்க விடுங்க. திரைப்பட தயாரிப்பாளர் சங்க கணக்குகள் குறித்து விளக்கமளிக்க நடிகர் விஷாலுக்கு தணிக்கை குழு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. 2017 முதல் 2019 வரை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராக விஷால் இருந்தார். இதில் 2019ஆம் ஆண்டு அரசால் நியமிக்கப்பட்ட தனி அலுவலர் மஞ்சுளாவிடம் சங்க நிர்வாகம் ஒப்படைக்கப்பட்டது. அப்போது பொருளாளராக இருந்த SR பிரபு சங்க கணக்குகளை தனி அலுவலரிடம் ஒப்படைத்தார். தற்போது தயாரிப்பாளர் சங்கத்திற்கு தேர்வாகியுள்ள முரளி தலைமையிலான புதிய நிர்வாகிகள் சங்கத்தின் வைப்பு நிதி காணாமல் போனதாக தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தனர். இந்நிலையில் தயாரிப்பாளர் சங்கத்தின் கணக்குகள் தொடர்பான விளக்கத்தை அளிக்க நடிகர் விஷாலுக்கு தணிக்கை குழு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கணக்குகள் அனைத்தையும் டிஜிட்டல் முறையில் சரியாக பராமரித்துள்ளதாகவும் அனைத்து செலவுகளுமே சங்க உறுப்பினர்கள் நலனுக்காக மட்டுமே செய்யப்பட்டுள்ளது என்றும் விஷால் தரப்பு நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு விளக்கம் அளித்திருக்கிறது. பாபர் மசூதி இடிப்பு தினத்தை ஒட்டி நெல்லை மேலப்பாளையத்தில் உள்ள 500க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டு கருப்பு நாளாக கடைபிடிக்கப்பட்டது. இதுபோன்று மாநகர் பகுதியில் மத்திய அரசு நிறுவனங்கள், முக்கிய கோவில்கள், மக்கள் கூடும் இடங்களில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் மேலப்பாளையம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரிக்கு கொரோனா தொற்று உறுதியாகியிருக்கிறது. சென்னையில் உள்ள மியாட் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். KS அழகிரிக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருப்பதை உறுதிப்படுத்தியிருக்கும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி அவரோடு தொடர்பில் இருந்தவர்கள் பரிசோதனை செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தியிருக்கிறது. கடந்த 2ஆம் தேதி காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவுடன் திமுக தலைவர் ஸ்டாலினை KS அழகிரி சந்தித்திருந்தார். 3ஆம் தேதி காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டத்திலும் அழகிரி பங்கேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆள் அரவமின்றி ரம்யமாக காட்சி தருகிறது குமரி மாவட்டத்தில் உள்ள திற்பரப்பு அருவி. இதனை கழுகு பார்வையில் படம் பிடித்திருக்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி. கொரோனா அச்சம் காரணமாக விதிக்கப்பட்ட தடை நீக்கப்படாததால் திற்பரப்பு அருவி சுற்றுலா பயணிகளின்றி வெறிச்சோடி கிடக்கிறது. சுற்றுலா பயணிகளை நம்பியுள்ள வியாபாரிகளும் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள்.
குமரி மாவட்டத்தில் கொரோனா தொற்று குறைந்து வரும் நிலையில் திற்பரப்பு அருவிக்கான தடையை நீக்க வேண்டும் என்பதே வியாபாரிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் கோரிக்கையாக உள்ளது. நாகர்கோவில் அருகே அரசு பேருந்தும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இளைஞர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கன்னியாகுமரி மாவட்டம் கடற்கரை கிராமத்தில் இருந்து அரசு பேருந்து ஒன்று நாகர்கோவில் நோக்கி சென்று கொண்டிருந்தது. பேருந்து இந்து கல்லூரி அருகே சென்றபோது எதிரில் வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த 25 வயது மதிக்கத்தக்க இளைஞர் தலை உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காயமடைந்து சுய நினைவை இழந்தார். அருகில் இருந்தவர்கள் இளைஞரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் குமரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து கோட்டார் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நிர்வாக வசதிக்காக தற்போது 38 மாவட்டங்களாக உள்ள ரஜினி மக்கள் மன்றம் 60 மாவட்டங்களாக பிரிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள அர்ஜுனமூர்த்திக்கு மாவட்டங்களை பிரிக்கும் அதிகாரங்களையும் மன்ற விரிவாக்கம் செய்யும் பொழுது நிர்வாகிகளிடையே ஏற்படும் சிக்கல்கள், உட்கட்சி பிரச்சினைகளை கையாளும் அதிகாரத்தை கட்சியின் மேற்பார்வையாளர் தமிழருவி மணியனுக்கும் நடிகர் ரஜினிகாந்த் வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த பணிகளை இதுவரை சுதாகரன் கவனித்து வந்தது குறிப்பிடத்தக்கது. 2 நிர்வாகிகளுக்கு ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் 2 அறைகள் ஒதுக்கப்பட்டு அங்கிருந்து கட்சி பணிகளை மேற்கொள்வார்கள் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. 18.86 அடி உயரம் கொண்ட சோழவரம் நீர்த்தேக்கத்தில் தண்ணீர் 15 அடியை தொட்டுள்ளது. இந்த நீர்த்தேக்கத்தில் தற்போதைய நிலவரப்படி 15 அடி மட்டுமே தண்ணீர் தேக்க முடியும். இதனை கருத்தில் கொண்டு நீர்வரத்து தடுக்கப்பட்டிருந்தாலும் சுற்றுவட்டார கிராமங்களில் பெய்யும் மழையானது நீர்த்தேக்கத்தையே அடைகிறது. இந்நிலையில் புழல் ஏரியில் நீர் திறப்பை குறைத்தால் சோழவரம் ஏரியிலிருந்து தண்ணீரை திறக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இதனிடையே உபரி நீர் வெளியேறும் மதகு பகுதியில் செடி கொடிகள் வளர்ந்து தண்ணீர் செல்ல முடியாத நிலை காணப்படுகிறது. கர்நாடக சட்டசபையின் குளிர்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. ஏற்கனவே கடந்த செப்டம்பர் மாதம் கொரோனா கட்டுப்பாடுகளுடன் மழைக்கால தொடர் நடைபெற்றது. அதில் பல்வேறு மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்நிலையில் திங்கட்கிழமை தொடங்கும் கூட்டத்தொடரிலும் 10க்கும் மேற்பட்ட புதிய மசோதாக்கள் நிறைவேற்ற அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமைச்சரவை விரிவாக்கம் தொடர்பாக பாஜக மூத்த எம்எல்ஏக்கள் இடையே கடும் போட்டி நிலவி வரும் சூழலில் இந்த கூட்டத்தொடர் நடைபெறுகிறது. கூட்டத்தில் காங்கிரஸ், மதசார்பற்ற ஜனதா தளம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கொரோனா தடுப்பு பணியில் ஏற்பட்ட முறைகேடு புகார் குறித்து கேள்வி எழுப்ப திட்டமிட்டுள்ளன. சிவகங்கை அருகே பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணின் சடலத்தை பொதுப்பாதையில் எடுத்துச் செல்ல எதிர்ப்பு தெரிவித்த 50 பேர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இளையான்குடி அருகே உள்ள மேலாயூர் கிராமத்தில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து சுடுகாட்டிற்கு செல்வதற்காக அமைக்கப்பட்டுள்ள பாலத்தின் வழியே பெண்ணின் உடலை உறவினர்கள் எடுத்துச் சென்றனர். இதற்கு அதே கிராமத்தைச் சேர்ந்த மாற்று சமூகத்தைச் சேர்ந்த 50 பேர் வழக்கமாக பயன்படுத்தும் கால்வாயின் வழியில் எடுத்துச் செல்ல கோரி பாதையை வழிமறித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த பட்டியல் சமூக மக்கள் பெண்ணின் சடலத்தை சாலையில் வைத்து சுமார் 20 மணி நேரம் போராட்டம் நடத்தினர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரோஹித் நாதன் ராஜகோபால் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து நள்ளிரவு 12 மணிக்கு உறவினர்கள் பெண்ணின் உடலை கால்வாய் வழியாக கொண்டு சென்று அடக்கம் செய்தனர். இந்நிலையில் சடலத்தை எடுத்துச் செல்ல எதிர்ப்பு தெரிவித்த மேலாயூர் கிராம மக்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் இளையான்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வேளாண் சட்டங்களுக்கு எதிராக விவசாயிகள் நடத்தும் நாடு தழுவிய முழு அடைப்பு போராட்டத்திற்கு திமுக மற்றும் அதன் தோழமை கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக திமுக மற்றும் காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட தோழமை கட்சி தலைவர்கள் கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளனர். அதில் 3 வேளாண் சட்டங்கள் மற்றும் மின்சார திருத்த சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என விவசாயிகள் முன்வைக்கும் கோரிக்கை நியாயமானது என்றும், பேச்சுவார்த்தை நடத்தியும் மத்திய அரசு இதுவரை நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை விவசாயிகளுக்கு தெரிவிக்கவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளனர். டிசம்பர் 8ஆம் தேதி நடைபெறும் பாரத் பந்த் முழு அடைப்பை வெற்றியடைய செய்வோம் என்றும், தமிழகத்தில் உள்ள விவசாய அமைப்புகள், வணிகர் சங்கங்கள், அனைத்து எதிர்க்கட்சிகள், தொழிற்சங்கங்கள், அனைத்து தரப்பு மக்களும் ஆதரவளிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளனர்.